வணக்கம் மக்களே, வெல்கம் பேக் டு அவர் சேனல் தமிழ் செல்வன் பிளாக்ஸ். இவன்டா ஆமாடா இவன்டா. ரொம்ப நாள் வீடியோ போடாமல் இருந்துட்டேன். ஏன்னு எனக்கு தெரியல. ஏன்னா சப்போஸ் வீடியோ எடுக்க முடியல, சுச்சுவேஷன் அப்படி இருந்துச்சு. கைஸ், இன்னைக்கு வந்து பிரெட் ஆம்லெட் சமைக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு மைண்ட் செட்டில் வந்திருக்கேன். எப்படி வரப்போகுதுன்னு சொல்லி தெரில. சமைச்சிட்டு வீடியோவில் பார்ப்பீங்க, அது எப்படி இருக்குன்னு சொல்லி வீடியோவில் பார்ப்பீங்க. அம்மா ஜாயின் பண்ண போகிறாங்க இந்த வீடியோவில். ஜாயின் பண்ணிட்டு அது பார்க்க போறீங்க. இங்க பாருங்க, இங்க பாரு, இங்க பாரு, கேமரா இங்க இருக்குது. அவங்க ஒரு மைக்கு மாட்டிருக்காங்க. பாதியில வருவாங்கன்னு நினைக்கிறேன். சமைக்க பாதியில வருவாங்கன்னு சொல்லி நினைக்கிறேன். அதான் சமைக்க ஆரம்பிக்க போறேன். ஏதோ குக்கர்ல ஏதோ வச்சிருக்காங்க, அது முடிஞ்சது ஆரம்பிச்சிருவேன். இப்போ ஃபர்ஸ்ட் வந்து ஆனியன் கட் பண்ணிட்டு வந்துடுறேன். ஓகே, வெயிட் பண்ணுங்க. அப்படியே பிரியாணி செய்ய தெரியல, இருக்கிறத வழி சொல்லு. செய்யறத வழி சொல்லு. வழி இப்படி வருது. வழி எப்படி வருது? வழி பிக் ஜோக், பிக் ஜோக், இட்ஸ் a joke, big joke. Oh no no no. நம்மள முடிச்சு விட்டீங்க போங்க. எப்ப சமைக்க கத்துக்கிட்டு நீ? கல்யாணம் முடிச்சதுக்கு அப்புறமா? அது வரைக்கும் என்ன பண்ணிட்டு இருந்த வீட்டுல? நானும் சமைக்கிறதுக்கு ஒண்ணு போ. 3 வருஷம் வந்துருச்சுமா ஆல்ரெடி. அதான் நானே சமைக்கிறதுக்கு ஒண்ணு. அதுக்கு நானே செஞ்சு கொடுக்கணும். அப்புறம் செஞ்சு கொடுப்பா? நானே செஞ்சு கொடுக்கணும்னு கேக்குறேன். செஞ்சு கொடுக்கலன்னு பருப்பா முட்டிக்கு. அப்பா செஞ்சு கொடுத்துருக்கு. அப்போ ஆமா, என்ன செஞ்சு கொடுக்குது? எல்லாமே செய்யணும். எப்போ உங்க வைக்கிறது வைக்கணும் திறமை. அப்புறம் இவ்வளவு பெரிய இதுன்னு என்ன திறமை வைக்காத. இன்ட்ரோ கொடு வீடியோ. ஹலோ ஹாய். யூடியூப் சேனல் பேர் என்ன? என்னை பார்த்தெல்லாம் பயந்துக்காதீங்க. எல்லாம் ரெடி பண்ணிட்டேன். முட்டை, பிரெட் எல்லாமே ரெடி பண்ணி வச்சிருக்கேன். அடுத்தது வந்து நம்ம இதை போட்டு வதக்கிக்கலாம். ஏன்னா அப்படியே போட்டோம்னா பச்சை வாசம் அடிக்கும். அதனால போட்டு வதக்கிக்கலாம். உடனே எரியுது. ஒரு அளவுக்கு மேல பண்ணணும். வச்சு எரிட்டும் செய்யும். உடச்சிட்டி வச்சு எப்படி செய்யணும் தெரியலமா? சொல்லுமா. என்ன அளவா ஊத்தும்? அவ்வளோ ஊற்ற மாட்டேன். அடுத்து வந்து சன்ஃப்ளவர் ஆயில் ஊற்றிக்கலாம். தேவையான அளவு, இல்லாட்டி ஒரு 1.5 டீஸ்பூன் 1.5 டீஸ்பூன் ஊற்றிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து கடுகு போடணும். கடுகு, கடலப்பருப்பு என்ன போடுங்க, கடுகு வந்து போட்டுக்கோங்க. நான் பார்த்த யூடியூப் சேனல் தான் போட்டிருந்தேங்க. கரண்ட் வந்து போகுது. கடுகு வந்து ஒரு பிஞ்ச் கடுகு போட்டுக்கோங்க. நெருப்பு கம்மியாக வச்சுக்கோங்க. அப்புறம் மேலே வந்து அடிக்க போறலாம். அப்புறம் வந்து கடலப்பருப்பு போடணுமா? ஜட்டி தெரியாம எடுக்கணுமோ? ஏண்டா கோடெல்லாம் புதுசா அழுகுற, ஆனா போன வருஷம் வாங்கின ஜட்டி மட்டும் மாத்த மாட்டேங்கிற. அடுத்து வந்து கடலப்பருப்பு போட்டுக்கலாம். இங்க போடும்போது வரும். வேகம் பத்தாதுமா. கடலப்பருப்பு இவ்வளவு போட்டுக்கலாம். இவ்வளவு போட்டுக்கலாம் கடலப்பருப்பு. அது எப்படி, அது கறியாம எப்படி பாக்குறது? கரண்டி வந்து இதுக்காண்டி எங்க அம்மா எனக்கு வாங்கி வச்சிருக்குன்னு நினைக்கிறேன். எல்லாம் வாங்கி 2 வருஷம் ஆச்சுன்னு நினைக்கிறோம்னா கழுவும் கூட இல்லை. கரண்டி எடுத்து தொலாவி விடுறதாமா. இன்னும் தொலைஞ்சிருச்சுன்னு தொலாவி விடுறதுக்கு. ஃபர்ஸ்ட் வெங்காயம் போட்டுக்கலாம். வெங்காயம் தான் ஃபர்ஸ்ட் வந்து நல்லா வதங்கணும். வெங்காயத்தை போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். நல்லா கோல்டன் கலர்ல வர அளவுக்கு ஃப்ரை பண்ணிக்கலாம். நெருப்பு கொஞ்சம் அதிகமாக வச்சுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. நல்லா வந்து சின்ன வயசுல இருந்து எங்க அம்மா விட நான் நல்லா சமைப்பேன். இங்க படுத்துற நிமிஷம் நாள தாங்க முடியலையே. தலை வலிக்குதுடா, தலை வலிக்குதே. எங்க அம்மா விட நல்லா சமைப்பேன். எங்க அப்பாட்டு கேட்டீங்கன்னா தெரியும். நான் உங்களுக்கு அது ஒரு ரிவ்யூ போடுறேன். சமைச்சு முடிச்சு ரிவ்யூவா போடுறேன். உன்னோட நல்லா சமைப்பேன்னு சொன்னேன். உங்களுக்கு வேறு அப்புறம் இதெல்லாம் சொல்லுவீங்க. நீங்க வெங்காயம் இந்த மாதிரி வெட்டி வைக்கிறீங்க. ஃபர்ஸ்ட் வேறு ப்ரொஃபஷனல் செஃப் மாதிரி நான் எப்படி வெட்டிக்கிறேன்னு பாருங்க. எத்தனை வெட்டி அந்த மாதிரி
அது வெங்காயம் பேப்பர்ல எழுதி போட அப்பதான் தெரியல. போற தக்காளி போட்டு நல்லா வதக்கிக்கணும். அப்படியே லோ ஃப்ளேம்ல வச்சிடலாம். வெங்காயம் நல்லா வேகிற வரைக்கும் ஒரு மீடியம் ஃப்ளேம்ல வச்சுட்டு நம்ம நெக்ஸ்ட் வந்து என்ன ரெடி பண்ணணும்னா ஒன்றும் தேவையில்லை. மஞ்சள் பொடி, சிக்கன் மசாலா, உப்பு போடணும். பச்சை மிளகா ஒன்று வெட்டி வச்சிருக்காங்க. பச்சை மிளகாய்னால எனக்கு சுத்தமாக ஆகாது. காரம் தான் ஆகும், ஆனால் பச்சை மிளகாய்னா ஆகாது. இவ்வளோ இருக்கு பச்சை மிளகாய், இவ்வளோ இருக்கு, அதை மட்டும் போட்டுக்கலாம். சும்மா ஒரு ஆம்பியன்ஸ்க்காண்டி பச்சை மிளகாய் போட்டு. இது பேர் என்னமா பிரெட் ஆம்லெட்னு சொல்லுவாங்களா, சாண்ட்விச்னு சொல்லுவாங்களா, என்னன்னு சொல்லுவாங்க? அது நம்மளா பேர் வச்சுக்கிறதே. நம்மளா வச்சுக்கிறதா? அது எப்படி வருது அதுக்கு தகுந்த மாதிரி பேர். ஏதோ பேர் சொல்லு, சீக்கிரம் ஏதோ பேர் சொல்லு. சாப்பிடையில பேர் வைக்கணும். சரி, சாப்பிடும்போது பேரு அதவே வீடியோட இதுல வச்சிருந்தாங்க. பிள்ளையா பையனா தெரியாமையே பேர் வைக்கணும், எப்படி வைக்கிறது? சரி, அதான் வந்து சாப்பிடும்போது பேர் வச்சுக்க வேண்டியது. ரிசல்ட் வந்ததுக்கு சொல்லு. 2 hours later. இவ்வளவு போதுமா? இப்பதான் எனக்கு கேள்வி கேட்க கூடாதுன்னு சொன்னேன். சரி கைஸ், மஞ்சள் பொடி வந்து 0.5 டீஸ்பூன் வந்து மஞ்சள் பொடி போட்டுக்கலாம். நெக்ஸ்ட் வந்து பெப்பர் பொடி தேவையான அளவு. அதுவும் ஒரு பெப்பர் பொடி போட்டு சாப்பிட்டா நல்லா இருக்கும். சளி எதுவும் இருக்காது, இது ஃப்ரீயா இருக்கும். அதுவும் தேவையான அளவு கொட்டிக்கலாம். தேவையான அளவு கொட்டிக்கலாம். போட வேணா கொட்டிக்கலாம். சிக்கன் மசாலா அதே மாதிரிதான். மலை சாரல் மாதிரி அப்படியே தூவி விட்டு இப்போ வாசம் அது மாதிரி தரமா இருக்கு. ஏதோ ரிசல்ட் வரும், ஆனா என்னன்னு தெரியல, ஆனா தரமா இருக்கு. அதிகமா சேர்ந்தா கறி இருக்கு. முடிச்சு விட்டீங்க. அடுத்தது வந்து உப்பு போட்டுக்கலாம். உப்பு போட்டா போதுமா? போட்டு சீக்கிரம் பத்திக்குமா? வாழ்க்கையில் ஒரு மனுஷனுக்கு ஒரு மனுஷன் நான் இந்த கூட்டத்திலே, இந்த விழாவிலே ஒன்றை மட்டும் மீண்டும் நீ கத்தாத. அதாவது ஒரு மனுஷன் வந்து தெரிஞ்சுக்கிட்ட விஷயம் வந்து எவ்வளவுன்னு பாத்தீங்கன்னா இந்த கையளவுக்கு தான். எடுத்து வை. உலகத்துல எவ்வளவு பெரிய இது இருக்குன்னு தெரியுமா உனக்கு? உலக அளவுக்கு இருக்கு நம்ம கத்துக்க வேண்டியது. அப்ப எப்ப கத்துக்கிறது? யாருன்னா கத்து கொடுத்தாதான் கத்துக்க முடியும். உங்களுக்கு ஒரு 45 வயசு இருக்குமா? இங்க ஒரு 4 திரு தள்ளிப்பு கேட்டா உங்க பேர் தெரியுமா? 15 வயசு. உலகம் பூரா தெரியும். நம்ம முட்டையை பிளெண்ட் பண்ணிக்கலாம். இங்க வாங்க, ஓகேவா? முட்டையை வந்து நல்லா பிளெண்ட் பண்ணிக்கலாம். 2 முட்டை எடுத்துக்கலாம் கைஸ். எடுத்துட்டு ஃபர்ஸ்ட் ஏக் முட்டை அதை டிஸ்போஸ் பண்ணிட்டு முட்டை 2 முட்டையை போட்டு அதுக்கு உப்பு போடணும். உப்பு போட்டாதான் ஒரு அளவுக்கு நல்லா இருக்கும். அதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். அதுலயும் உப்பு போட்டிருக்கிற திருநூறு போடு. தேவையான அளவு போட்டீங்கன்னா அப்புறம் தேவையான அளவு போட்டுக்கலாம். உப்பு இவ்வளவு போட்டுக்கலாம். தேவையான அளவு போடணும். நல்லா பிளெண்ட் பண்ணிக்கலாம். நல்லா தோசைக்குள்ள எடுத்து வச்சுக்கலாம். வந்து பிரெட்டை வந்து சூடு பண்ணிக்கலாம், ரோஸ்ட் பண்ணிக்கலாம் பிரெட்டை. A few moments later. Basically I am BSc student மா. சுடுது முடிச்ச மொன்னா நாயி. தட்டில் மாத்திக்கலாம். தட்டில் மாத்தி விடச்சிட்டு நெக்ஸ்ட் வந்து ஆம்லெட் ஊத்திக்கலாம். ஆம்லெட் ஊத்திட்டு நம்ம அதில் வந்து பரட்டணும். பிரெட்டை வந்து பரட்டினோம்னா அது அந்த மாதிரி ஒரு டேஸ்ட் வரும். டோஸ்டடான ஒரு டேஸ்ட் வரும். ஆஃப் பாயில் சொல்லுவாங்களா? ஆஃப் ஆயில் இல்ல. எல்லா பக்கம் வர மாதிரி ஊத்திக்கலாம். ஏன்னா அப்பதான் கம்ஃபர்டபுளா இருக்கும். பிரெட் எடுத்துக்கலாம். பிரெட் எடுத்துக்கிட்டு அதை அப்புறம் வச்சுக்கலாம்.
பிரெட் எடுத்துக்கிட்டு நல்லா இப்படி முட்டையில முக்கி இப்படி வச்சுக்கலாம். இதையும் எடுத்து நல்லா இப்படி முட்டையில முக்கி இப்படி வச்சிட்டோம்னா தான் மடக்கிறது கரெக்டாக இருக்கும். நெக்ஸ்ட் வந்து ஸ்டஃபிங்ஸ் வந்து உள்ள வச்சுக்கலாம். நம்ம செஞ்சக்கூடிய ஸ்டஃபிங்ஸை பாதியே பிரிச்சுக்கிட்டு, ஏன்னா 2 செய்ய போகிறோம். அதுக்கு அது போல உங்களுக்கு கைஸ், இது வந்து எனக்கு செய்யற காரணத்தினால் கொஞ்சம் பெப்பர் பொடி உள்ள தூவி விட்டுக்கிறேன். அப்போதான் கொஞ்சம் கிறுக்குன்னு இருக்கும். பெப்பர் பொடி தூவி விட்டுட்டு A few inches later. நாளைக்கு வேற காலேஜ் வந்து பொங்கல் லீவ் முடிஞ்சு ரீஓப்பன் பண்றாங்க. ரொம்ப கவலையா இருக்கு. ஏன்னா ஒரு வாரம் நல்லா சாப்பிட்டு ஒரு 12 மணி வரைக்கும் நல்லா ரீல்ஸ் பார்த்து தூங்குறப்ப ஜாலியா இருந்துச்சு. காலையில 12 மணிக்கு எந்திரிச்சா போதும், எந்திரிச்சு சாப்பாடு ரெடியா இருக்கும், காஃபி ரெடியா இருக்கும். இப்போ மறுபடியும் இப்போ காலேஜ் போகணும்னு நினைச்சா ஒரு மாதிரி வருத்தம் இல்லை. அங்கே போய் ஜாலியா இருக்கலாம், பசங்களோட சுற்றிக்கிட்டு ஜாலியா இருக்கலாம். காலேஜ் போக வேண்டியது கட் அடிச்சுட்டு படத்துக்கு போயிட்டு ஜாலியா இருக்கலாம் தான். அப்படியெல்லாம் இல்லைங்க சாமி, உன்னை பத்தி எனக்கு தெரியும். அதான் லீவுன்னா ஜாலியா 12 மணி வரைக்கும் ஃபோன் யூஸ் பண்ணிட்டு அடுத்த நாள் காலையில 12 மணிக்கு எந்திரிப்பேன். எந்திரிச்சு காஃபி குடிச்சிட்டு சாப்பிட்டு மறுபடியும் தூங்கிடுவேன். தூங்கிட்டு சாயங்காலம் விளையாட போயிட்டு வந்துட்டு மறுபடியும் ரீல்ஸ் பாட்டு மறுபடியும் அதே ரொட்டேஷன் போயிட்டு இருந்துச்சு 8 நாளும். ஆனா மறுபடியும் அதே பழைய ரொட்டீனுக்கு போகணும். நினைச்சாதான் கொஞ்சம் வருத்தமா இருக்கு. என்னமா நினைக்கிறீங்க? மறுபடியும் வீட்டுல இருந்து காலேஜ் போறத நினைச்சு என்ன நினைக்கிறீங்க? நான் ஒன்னும் நினைக்கல. வீட்டுல இருந்தா பிடிக்குமா, காலேஜ் போனா பிடிக்குமா? ரெண்டுமே பிடிக்கும். ரெண்டுமே பிடிக்குமா? உள்ள வேகல, அது எனக்கு பிடிக்காது. அதுக்கு இன்னொன்றது அதெல்லாம் வெந்துக்கும். இங்க வேறு நெருப்பு கம்மியா வச்சிட்டாதான் என்னடா வேக மாட்டேதுன்னு பார்த்தேன். இது சாண்ட்விச்சா இல்ல என்ன இது ஒண்ணு தெரியலையே. பிரிச்சா என்ன இப்போ? ஒன்னும் ஆகாது. இப்படி மடிப்பு நான் இப்படி மடிச்சுட்டு இப்படி மடிப்பேன். எப்படி? A few moments later. ஃபைனலி வந்து சமைச்சு வெளியே அவுட்புட் எடுத்தாச்சு. நீ சாப்பிட்டு எங்க அம்மா ரிசல்ட் சொல்லலாம்னு நினைக்கிறீங்களா? ஓ, சாப்பிட்டு ரிசல்ட் சொல்லுங்க. வா நீங்க வா. சுட சுட இருக்குது. அது கொஞ்சம் எல்லாம் ஃபுல்லா தின்னு பார்க்கணும். முட்டை தின்னு நல்லா இருக்குதுன்னு சொன்ன அப்படி இருக்கு. எச்சு ஊறுது. ஃபுல்லா அப்படியே எடுத்துணுமா? பிச்சு திங்காம அப்படியே திங்க முடியாது. நல்லா தான் இருக்குது. என்ன பத்தல? என்ன பத்தலைன்னு கேட்ட. எல்லாமே நல்லா இருக்கு, எல்லாமே அளவா இருக்கு. அம்மா வந்து சாப்பிட்டு பாட்டு சொல்லிட்டாங்க. அடுத்து வந்து இப்போ நான் சாப்பிட்டு பாட்டு உங்களுக்கு எப்படி இருக்குன்னு சொல்றேன். வெயிட் பண்ணுங்க. சாப்பாடு வந்தாச்சு. இருக்கு, கட் பண்ணிக்கலாம். பீஸா கட்டுன்னு நினைப்போம். எப்படி எந்திரிச்சு லைட்டா வெயில். சாப்பிட்டு பாட்டு எப்படி இருக்குன்னு சொல்றேன். இதோ மாதிரி இருக்கு. லைட்டா மட்டும் வேகாம போயிடுச்சு உள்ள. ஃபர்ஸ்ட் அட்டம் அப்படிதான் வரும்னு நினைக்கிறேன். செகண்ட் அட்டம் கரெக்டா வந்துருச்சு. உள்ள போய் வெந்துக்கும். நல்லா இருக்கு கைஸ். எப்படி இருந்துச்சு? வேற எதுவும் தெரியாது. எப்படி இருந்துச்சுன்னு சொல்லு.
ரைஸ் நல்லா இருக்கு. உள்ள வச்சு ஸ்டஃபிங்ஸ் வந்து நல்லா இருக்கு. போட்டு வந்து பொடி வரலாம். அதெல்லாம் சொல்லக்கூடாது, அதெல்லாம் சொல்லக்கூடாது. ஏன் சொல்றடி? அதெல்லாம் நீ சொல்லக்கூடாது. வா வா. நெக்ஸ்ட் வீடியோல வந்து இன்னும் நல்லா சமைச்சு வேற எதனா டிஷ் கண்டுபிடிச்சிட்டு வந்து கண்டுபிடிச்சதும் இல்லை, யாருன்னா செஞ்சுக்கிட்டு போட்டு நம்ம ஸ்டைலில் செஞ்சு பார்ப்போம். இது நல்லா இருக்கு. ஆனால் உப்பு கரெக்டாக போட எனக்கு ஒரு மாதிரி அதிசயமா இருக்கு. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் கைஸ். நெக்ஸ்ட் வீடியோல இருந்து மீட் பண்ணலாம். தேங்க்யூ. பாய் பாய்ன்னு சொல்லு. பாய். See you guys. ধনকে দেখলু তুই ননিস না মনকে চিনলু না সোনাকে চিনলু বানাকে চিনলু মনুষ চিনলু না ধন নাই